பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:4 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருந்தபோது அவர்கள் நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்ற வார்த்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே ரெண்டு விதமான ஞானஸ்தானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ரெண்டு ஞானஸ்தானத்தில் ஒரு ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானம் கொடுக்குற தண்ணீர் ஞானஸ்தானம் அல்லது ஜலத்தினாலே உண்டான ஞானஸ்நானம், அது யோவான் கொடுத்தது. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க போகிற ஞானஸ்தானம் ஆவியின் ஞானஸ்தானம் அல்லது அக்கினியின் ஞானஸ்தானம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பது வேத கட்டளையாக இருக்கிறது. ஏன் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார்? பைபிளிலேயே ஸ்நானகன் என்ற பெயரை வைத்துள்ளவர் தான் யோவான். அப்படி என்றால் அவருடைய ஊழியமே ஞானஸ்நானம் கொடுப்பது தான். ஒவ்வொரு நாளும் யோர்தான் நதியில் கூட்டமாக வந்து அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட யோவான் ஸ்நானத்தில் வந்து தான் ஞானஸ்நானம் பெற்றார். ஆகவே யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று கொடுத்த ஞானஸ்நானம். அது ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளையின் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை பெறுகிற பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகும். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது தேவ நீதி நிறைவேற்றப்படும். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளையாக அங்கீகாரம் கிடைக்கப்படும். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் எவனோ அவன் அக்கினியில் தள்ளப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஞானஸ்தானம் விசுவாசத்துக்கு அடையாளமாக, நம்பிக்கைக்கு அடையாளமாக, கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உண்டான நம்பிக்கைக்கு அடையாளமாக அந்த ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. தண்ணீரை மூழ்கும் பொழுது பாவத்துக்கு மறிக்கிறதாகவும், தண்ணி விட்டு எழும்புகிற பொழுது அந்த உயிர்த்தெழுத நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், பாவத்துக்கு மறுத்திருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு கூட எழுந்திருப்பது தான் அது தண்ணீர் ஞானஸ்தானம் அல்லது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக மன்னிப்பு எடுக்க அவர் ஞானஸ்தானம் பெறவில்லை. மாறாக தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக அவர் ஞானஸ்தானம் பெற்றார். மனிதன் எடுத்த ஞானஸ்தானத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்தானத்துக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. ஆகவே தான் இயேசு ஞானஸ்தானம் என்பது தேவ நீதியை நிறைவேற்றுகிறதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது ஞானஸ்தானம் ஆவியின் ஞானஸ்தானம். நீங்கள் சில நாட்களுக்குள்ளாக ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொல்லி இங்கே வார்த்தை பார்க்கிறோம். ஆவியின் ஞானஸ்தானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஞானஸ்தானம். அது அக்கினியின் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுகிற ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்தார்கள். 18 தேசத்தார், 18 பாஷைக்காரங்க கூடியிருந்தாங்க. அங்கே கூடியிருக்கிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியான பொழுந்திரளினார். அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியான முழுவதுமாக இந்த பூமி நிரப்பும்படியாக இறங்கி வந்தார். அதற்கு முன்பதாக ஆவியான இறங்கி வருவார். சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவி இறங்கினது, கிதியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆக பரிசுத்த ஆவியானவர் வருவதுமாக போவதுமாக காணப்பட்டு கொண்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அவர் போகும்போது சொல்லிவிட்டு சென்றார், நான் போவது நல்லதாக இருக்கும், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், நீங்கள் அது வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி சீஷர்களை கட்டளையிட்டு போனார். ஆகவே தான் மேல் வீட்டில் 120 பேர் காத்திருந்தார்கள். இயேசுவின் கட்டளை ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியுடைய ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்பது அவருடைய கட்டளையாக இருந்தது. ஆகவே தான் மேல் வீட்டில் காத்திருந்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவியான வல்லமையாக இறங்கினார். அப்பொழுது அங்குள்ள எல்லோரும் குடிகாரர் போல கீழே விழுந்தார்கள். அவர்களை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பற்றி கொண்டது. இதுதான் அக்கினியின் ஞானஸ்தானம். இதுதான் பரிசுத்த ஆவியினாலே பெறப்படுகிற ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் பெறுகிற அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அவர் எங்கே போனாரோ அங்கே தான் வார்த்தை பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் பரிசுத்தான் வந்த பொழுது எல்லா மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்தார், எல்லாருக்குள்ளும் இருக்கும்படியாக வந்தார். ஆகவே தான் நான் போவது நலமாக இருக்கும் என்று இயேசு சொன்னார். ஆகவே பரிசுத்தான் வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துவது மாத்திரமல்ல, அவர் நமக்கு போதித்து நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, நமக்கு நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர், வழிகாட்டுகிறவர், தேற்றரவாளனாக இருக்கிறவர், எல்லா நிலைமையிலும் கூட இருந்து நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறவர். ஆகவே தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேறு எங்கும் இல்லை, நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிறார்.
நமக்குள்ளிருந்து அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே 2 ஞானஸ்நானம் மிக முக்கியம். ஒன்று தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவதோடு கூட ஞானஸ்நானம் முடிந்து விடவில்லை. இரண்டாவதாக மேல் வீட்டில் காத்திருந்து அக்கினி அபிஷேகத்தின் பரிசுத்த ஞானஸ்நானம் பெறுவது தான் ஞானஸ்நான நிறைவாக காணப்படுவது. ஆகவே இந்த ரெண்டுமே முக்கியம். ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசினுக்கு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்நானம் பெற்ற நாங்கள் பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். பெறாதவர்கள் பெருமுடைய உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நன்மைகளையும் ஆவியின் கனிகளையும் கொடுப்பீராக. தேசத்தில் உமக்கென்று சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். போதித்து நடத்துவீராக. உங்களுடைய கிருபை கருத்தாழ்த்தப்படும். இயேசு நாமம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.